கடா சுங்கை பட்டாணி ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயத்தின் 2026ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழா நிகழ்வின் நிகழ்ச்சி நிரலை இப்பொழுது ஆலய நிர்வாகம் பத்திரிகையாளர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த படக்காட்சிகள் ஆலய நிர்வாகத்தின் அனைத்து உறுப்பினர்கள் கலந்து கொண்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் இப்பொழுது கெடா மாநில சுங்கை தைப்பூசத்தை தொடர்பான விளக்கங்கள் மற்றும் எல்லா விஷயங்களும் இந்த நிகழ்ச்சியில் இந்த பத்திரிகை சந்திப்பில் அடங்கியிருக்குது. ஆலய தலைவர் முறையான விளக்கத்தையும் ஆலய செயலாளரும் மற்றும் நிர்வாக குழுவினர்கள் சேர்ந்து ஒன்றிணைந்து இந்த சந்திப்பை நடத்தியுள்ளனர். சுங்கப்பட்டாணி ஸ்ரீ சுப்பிரமணிய தேவஸ்தானத்தின் அறங்காவலர் சார்பாகவும் நிர்வாக உறுப்பினர்கள் சார்பாகவும் பக்தர் பொதுமக்கள் அனைவருக்கும் தைப்பூச திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 115 ஆண்டுகளுக்கு மேல் சுங்கப்பட்டாணி நகரினில் கூடிக்கொண்டிருக்கும் எல்லா வல்ல எம்பெருமான் முருகன் பக்தர்களின் வேண்டுதல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அவர் குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் வழங்குவார் என பெரிதும் நம்புகின்றோம். அன்பார்ந்த பக்தர்களே, 2026ஆம் ஆண்டு தைப்பூச விழா வருகின்ற 31 ஜனவரி முதல் 2 பிப்ரவரி 2026 வரை கொண்டாடப்படும் என்பது தாங்கள் அறிந்ததே. இவ்வாண்டு தைப்பூச விழாவில் கடந்த ஆண்டை விட இன்னும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என தேவஸ்தான நிர்வாகம் எதிர்பார்க்கிறது. 50,000 முதல் 2 லட்சம் பக்தர்கள் இந்த ஆலயத்தில் 3 நாட்கள் விமரிசையாக நடைபெறும் தைப்பூச விழாவில் கலந்து கொள்ள என எதிர்பார்க்கிறது. தேவஸ்தானம் சந்திப்பு தெரிவித்துக் கொள்கின்றோம். சார் விழாவை முன்னிட்டு கெடா மாநில அரசாங்கம் வருகின்ற ஆட்சிக்குழு கூட்டத்திற்கு பிறகு அறிவிப்பார்கள் என பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். விடுமுறைக்கான விண்ணப்பம் மாநில மந்திரி புசார் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது. 2026ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழா கடந்த 18/1/2020 ஞாயிற்றுக்கிழமை அரசர் மரத்து பிள்ளையாருக்கு மகா கணபதி ஹோமம், சந்தன பரமேஸ்வரன், சந்தான கோபாலகிருஷ்ணன் ஆகியோருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று காலை 9 மணிக்கு சுப முகூர்த்த கால ஸ்தாபனத்துடன் விமர்சையாக தொடங்கியது என தேவஸ்தான நிறுவனம் தெரிவித்துக் கொள்கிறது. குடியேற்ற வைபவம் வருகின்ற 21/1/2026 புதன்கிழமை அன்று நடைபெறும் எனவும் உபயங்கள் 22/1 முதல் 2026 முதல் 30/1 வரை நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கின்றோம். உபய நாட்களில் மாலை மணி 7:30க்கு மேல் சிறப்பு பூஜைக்கு பிறகு எம்பெருமான் முருகன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை முறையான சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் நம்ம கடிதங்கள் கொடுத்திருக்கோம். மாநில மந்திரி புசார் அலுவலகத்திலும் அதை கொடுத்துருக்கோம். அவருடைய சிறப்பு அதிகாரி BK குமாரசார் அவர்கள் இதை நடவடிக்கை எடுக்குவதாகவும் அடுத்த கட்டமாக மாநில ஆட்சிக்குழுவினர் OB ஓம் அவர்களிடம் வழங்கப்பட்டுள்ளது. மற்றும் மாநில கோலம்படா மாவட்ட அதிகாரி அவர்களிடம் நேரடியாக சந்தித்து அங்கேயும் மகஜர் கொடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த தைப்பூசத்துக்கு முன்பாக அவர் எல்லாம் செய்து தர வேண்டும். ஏன்னா அந்த சூழ்நிலை அது ரொம்ப மோசமாக இருக்குது. தார் சாலை ரொம்ப மோசமான நிலை உள்ளதுனால கவனிப்பார்கள் பெரும் தேவஸ்தான நிர்வாகம் எதிர்பார்க்கின்றது. கடந்த மாதம் 7ஆம் தேதி 1ஆம் மாதம் 2022 மாலை மணி 4 அளவில் தேவஸ்தான நிர்வாக தைப்பூச செயல்பாடு குறித்து விளக்கம் அறிந்தனர். அதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட கூட்டமாக வருகின்ற 25/1/2022 மாலை மணி 3க்கு கோலம்படா மாவட்ட தலைமையகத்தில் நடைபெறும். அந்த சந்திப்பில் முழுமையான விளக்கம் பெற்ற பிறகு அடுத்த சந்திப்பு கூட்டத்தில் உங்களுக்கு விரிவான விளக்கத்தை தருவோம். அதனை அடுத்து தைப்பூச சற்று முன்பு சொன்ன மாதிரி தான்
இந்த காவடிகள் ரத காவடி இருக்கும் பக்தர்கள் ஆலயத்தோட முழுமையான ஒத்துழைப்பு நல்க வேண்டும். நமக்கு நம்ம தேவஸ்தான நிர்வாகம் வந்து அவங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கின்றோம். என்னவென்றால் இந்த சற்று முன்பு சொல்லணும் மாதிரி இந்த ரத காவடி இருக்கும் மெய் நண்பர்கள் அவர்கள் காவடியில் வந்து தொடர்ந்து ஜெனரேட்டர் பூட்டி சின்ன லோரியில் வருவாங்க. அதை வந்து அனுமதிக்கிறோம். அதை அனுமதிக்காருன்னா அந்த விளக்குலாம் ஒன்றும் பாய்க்க முடியாது, ஒரு இதெல்லாம் பெறும். இசைக்கருவி பொருத்தி பட மாட்டாது. கடந்த ஆண்டும் நம்ம அனுமதிக்கப்படலை, இந்த ஆண்டு அது அனுமதிக்கப்படலை. அது வந்து மாவட்ட போலீஸ் இலாக்காவும் தெரிவிச்சிருக்கோம். அது வந்து அவங்களும் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி லோரியை அப்படியே அவங்க அனுப்பிடுவாங்க. இந்த சின்ன லோரி ஜெனரேட்டரில் வர லோரி மட்டும் ரதத்தோட பின்னால் வருவாங்க. அதான் நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம். நினைக்கிறேன் ரத காவடியத்தில் முழுமையான ஒத்துழைப்பு நல்கும் என்று பெருமை எதிர்பார்க்கின்றோம். இந்த வழக்கமான சாலைகள் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க? வழக்கமாக உள்ளது தான் காவடிங்களா, இதோ மாற்றங்கள்லாம் எதுவும் இல்லை. ஜாலா முனீஸ்வரர் ஆலயத்திலேருந்து காவடி இருக்கும் பக்தர்கள் பால்குடம் ரத காவடியெல்லாம் ஜாலான் ஹாஸ்பிட்டல் முனீஸ்வரர் வழியாக வந்து விநாயகர் வந்து ஜாலான் பல்லிசா நேராக இறங்கி ஜாலான் மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஜாலான் கோலகித்தை வந்து நேராக தேவஸ்தானத்துக்கு வந்தாங்க. நம்மளுக்கு ஞாயிற்றுக்கு வெள்ளி சனியும் லீவு, ஞாயிறு வந்து அரசாங்கத்தை மாநில அரசு பிரத்யேக விடுமுறையை வழங்க நிச்சயமாக வழங்குவோம் என்று எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக திரளான மக்களை எதிர்பார்க்கின்றோம். மாவட்ட போலீஸ் இலாக்காவும் ஏறக்குறைய 500 காவல்துறை அதிகாரிகள் இறக்கியிருக்காங்க. நம்மளை பணியில் இருப்பாங்க. நம்மளுக்கு போதுமான பாதுகாப்பும் பக்தர்களுக்கு ஏதுவாக காவடி இருக்கும் பக்தர்கள் அவங்க வந்து ஆன்மீக இதுபடி அவங்க காணிக்கை செலுத்தலாம் சிறப்பாக, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்ம கலாச்சாரத்தை நம்மளே இது பண்ணக்கூடாமல் சிறப்பாக செய்யணும் நாங்கள் நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது. அதை அடுத்து இந்த பக்தர்கள் இந்த காவடி கூட பக்தர்களுக்கு தப்பு மேலே வாத்தியம் குழு வந்து அவங்களுக்கு வந்து இந்த தப்புக்கு வந்து நெருப்பு காமிக்கிறது. அவங்க கடந்த ஆண்டு கொஞ்சம் இதாக வச்சு எல்லாம் இவ்வாண்டு ஆலய நிர்வாகம் பிரத்யேகமான ஒரு இடத்த அவங்களுக்கு அடையாளம் கண்டு கொடுத்துருக்கோம். அங்கே தான் அவங்க செய்யணும். அதை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் அவங்க இருக்கக்கூடாது. தாழ் வச்சு எரிப்பாங்க. வரக்கூடிய பக்தர்களுக்கு சிரமத்தை கொடுக்குது. ஜாலா முனீஸ்வரர் ஆலயத்திலையும் நாங்கள் வந்து அங்கே வந்து ஒரு பிரத்யேகமான ஒரு இடத்த அடையாளம் கண்டு அங்கே வச்சுருக்கோம். 2 தோம்பு வச்சுருக்கோம். அதுக்குள்ளேயே அவங்க எரிச்சிருக்கோம். பால் குடம் காணிக்கை செலுத்தும் நேரம் 22/1/2026 முதல் 30/1/2008 வரை அதிகாலை 4 முதல் காலை மணி 10 வரை, மாலை மணி 3 முதல் 5 வரை, 31ஆம் தேதி அதிகாலை 4 முதல் நண்பகல் 12 வரை, மாலை 4 முதல் நள்ளிரவு 12 வரை, 1 பிப்ரவரி 2026 அதிகாலை 3 முதல் நள்ளிரவு 12 வரை. விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தௌஃபிக் ஜோஹாரி அவர்கள் காலை மணி 10 அளவில் வருகிறார். அதனை அடுத்து மாலை 7:30 மணி அளவில் மாநில மந்திரி புஷியாரின் சிறப்பு அதிகாரி BK குமரேசன், மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் திருவாங் அவங்க 7:30 மணிக்கு வராங்க. நாங்கள் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் 5 மணி அளவில் அவர் கலந்து கொள்ள சென்றுள்ளார். அவருக்கு முறையாக கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக அவர் வருவார் என்று நிர்வாகம் பெருந்து எதிர்பார்க்கின்றோம். ஓகே, உபய காலங்கள்லேருந்து தைப்பூச உபய காலங்கள் 22/1/2026 முதல் 30/1/2026 வரை எந்த காரம் உள்ளுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு காலையிலும் மாலையிலையும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அந்த காரணத்தை ஒட்டி பக்தர்கள் வந்து இப்போ இந்த 22 காவடி பால்குடம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஏதுவாக இந்த அனுமதிக்கப்பட மாட்டாது. தயவுசெய்து அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.